அந்த டைலாக்கு திமுகவுக்கும் பொருந்தும். டிஎம்கே அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டிராமா முன்னேற்ற கழகம். ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த டிராமா செய்யறதை மட்டும் இவங்க நிறுத்தவே மாட்டாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கீங்க, நீங்க தான் முதலமைச்சர் ஆயிருக்கணும், அவர் தப்பா ஆயிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் நம்மளுக்கு தான் அமைச்சிருக்கணும், எப்போ கூப்பிட்டாலும் திரும்பி வந்துடுவாங்க, எப்போ வேணாலும் இந்த ஆட்சி கவிழும், நீங்க முதலமைச்சர் ஆக போவது உறுதி அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதே வார்த்தைகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர்களை நாங்கள் விமர்சிக்கிறோம். இப்போ மோடியை பேசுனது சரி அப்படின்னா இவங்களை பேசுறதும் சரிதானே. உலக அரங்கிலும் சரி இந்தியாவிலும் சரி மோடியோட இமேஜை இவங்களால சரிக்கவே முடியல, எதுவும் பண்ண முடியல. நீங்கள் அந்த இமேஜை டேமேஜ் பண்ணாமல் மோடியை எலெக்ஷனில் தோக்கடிக்க முடியாது. அவங்க அவதூறாக பேசியிருக்காங்க, என்னோட அம்மாவை பற்றி பேசியிருக்காங்க, மனைவியை பற்றி பேசியிருக்காங்க. அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம். நான் அவங்கள மன்னிச்சுட்டேன், நான் அவங்க பேசுனதையே மறந்துட்டேன். எங்களுக்கு ஒரு உதவி பண்ணி அதைத்தான் ஆடுறோம். என்ன யாரு எது சொன்னாலும் நாங்க இதை பத்தி நாங்க கவலைப்படல. நீங்க தான் எங்களுக்கு இந்த கட்சி தலைவரே எங்களுக்கு வேணாம். நாங்க தூக்கி அவன் பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனாலும் திமுகவுக்கு இன்னும் இந்த தோல்வியை ஏற்றுக்கவே முடியல. திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின், உதயநிதி, கட்சியில் இருக்கக்கூடியவங்க, இந்த கடைக்கோடி தொண்டர்கள், திமுக ஆதரவாளர்கள் யாருக்குமே இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஐயோ, இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க, நம்ம எப்படி கோட்டை விட்டோம், எப்படி இப்போ அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது, போகிற போக்க பார்த்தா 10 வருஷம் 15 வருஷத்துக்கு விஜய் தான் சிஎம் அப்படிங்கிறாங்க, அப்போ நம்ம வரவே முடியாதா அப்படி இப்படின்னு பயங்கரமான பதட்டத்தில் இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான டிராமாக்கள். ஆனால் இந்த டிராமா மக்களை ஏமாத்துறதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த டிராமா ஸ்டாலினை ஏமாத்துறதுக்காக. ஏன்னா ஸ்டாலினால அவருடைய தோல்வியை ஏற்றுக்கவே முடியல. அவரை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, ஏதோ ஒன்று நடந்திருக்கீங்க, நீங்கள் தான் முதலமைச்சர் ஆயிருக்கணும், அவர் தப்பாக ஆயிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் நம்மளுக்கு தான் அமைச்சிருக்கணும், எப்போ கூப்பிட்டாலும் திரும்பி வந்துடுவாங்க, எப்போ வேணாலும் இந்த ஆட்சி கவிழும், நீங்கள் முதலமைச்சர் ஆக போகிறது உறுதி அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவரும் அந்த நம்பிக்கையில் இருக்கார் போல இருக்கு. அதனால தான் எந்த மேடைக்கு போனாலுமே இந்த ஆட்சி விரைவில் கவிழும், இந்த ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன, திமுக ஆட்சி மலர்வது உறுதி, தொண்டர்கள் எல்லாரும் நீங்கள்லாம் தயாராக இருங்க, எப்போ வேணாலும் தேர்தல் வரலாம், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த நம்பிக்கையை கூட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு அங்கே கருத்து சொன்னாங்க இல்லையா, ஒரு 4-5 பெண்கள், அந்த பெண்களுடைய கருத்து தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கருத்து அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்களை டிராமா முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி டிராமாக்களை ஆட்சியில் இருந்த போதும் பண்ணாங்கல்ல. ஸ்டாலின் வாக்கிங் போவார், குறுக்க திடீர்னு சில பெண்கள் ஓடி வருவாங்க, ஐயா இந்த மாதிரி ஆட்சியை நாங்கள் பார்த்ததே இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் போகிற மாமா ஒருத்தர் வருவார், பிரமாதமான ஆட்சி போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவார். இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் இல்லையா. கூடவே ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் வருவார், அவர் யாருன்னா ஹிந்து என் ராம். இந்த இதில் அவர் இருக்காரா என்னன்னு தெரியல. ஆட்சியில் இருக்கிற போது வேற கம்பெனி ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, இப்போ அந்த கம்பெனி ஆர்டிஸ்டையெல்லாம் கழட்டி விட்டுட்டு புதுசாக கம்பெனி ஆர்டிஸ்ட் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. இவங்க டைலாக் பேசிட்டு இருக்காங்க. இதை திமுக காரன் வேணா நம்பி ஏமாறலாம், மக்கள்லாம் எந்த காலத்துலையும் நம்பி ஏமாற மாட்டாங்க. டெல்லி போராட்டம் முடிந்த பிறகு அந்த போராட்டத்தில் பிரதமர் மோடி அவர்களையும் அவருடைய தாயார் அவர்களையும் அவருடைய மனைவி அவர்களையும் தரக்குறைவாக அவதூறாக பேசியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்படி பேசினவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சமூக வலைதளத்தில், முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கக்கூடியவங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ஃபாலோயர்ஸ், 40,000 ஃபாலோயர்ஸ், 50,000 ஃபாலோயர்ஸ்னு இருக்கிறவங்க அந்த போராட்டத்துக்கு அவங்களுடைய அந்த சோஷியல் மீடியாவை வளர்த்துக்கிறதுக்காக, நிறைய ஃபாலோயர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசியிருக்காங்க. இப்படி அவங்களே தான் சொல்லியிருக்காங்க, நாங்கள் போராட்டத்துக்கு வந்ததே அதுக்காகத்தான் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க பேசினது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவதூறான வார்த்தை. அந்த வார்த்தைகளை நம்மளால உச்சரிக்கவே முடியாது. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு கூட நம்மளால எடுத்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறவங்களோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு 15 வயசு. 15 வயசுல அந்த பொண்ணுக்கு என்ன அரசியல் தெரியும்? ஆனால் அந்த பொண்ணு மோடி அவர்களை பார்த்து கண்ணா பின்னான்னு திட்டியிருக்காங்க. அதை எதிர்க்கட்சிகள் அனைவருமே கண்டிக்கவே இல்லை, அதை வரவேற்கிறாங்க. அவங்க பேசினதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பேசினதுக்காக வழக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த பொண்ணு பேசினது சரின்னே வச்சுக்குவோம், கருத்துரிமை அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த போராட்டத்தில் பேசப்பட்ட அதே வார்த்தைகளை வைத்து எதிர்க்கட்சி தலைவர்களை விமர்சிக்கலாமா? ராகுல் காந்தி, ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால்,
இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதே வார்த்தைகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர்களை நாங்கள் விமர்சிக்கிறோம். இப்போ மோடியை பேசுனது சரி அப்படின்னா இவங்களை பேசுறதும் சரிதானே? அதை ஒத்துக்குவாங்களா? டெல்லியில பிரதமர் மோடியை அவதூறாக பேசியவர்கள் மீது வழக்கு போட்டால் அதை ராகுல் காந்தி கண்டிக்கிறார். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க மேலையெல்லாம் வழக்கு போடுவீங்களா? நீங்க பாஸ்ட் ஃபியூச்சர் மேலையெல்லாம் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு பஞ்ச் டைலாக்லாம் பேசுறாரு. ஆனா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் 3 இன்ஃப்ளூயன்சர்கள் மேல வழக்கு போட்டிருக்கு. அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர்களை அவதூறாக பேசினார்கள் அப்படின்னு. இவங்களுக்கு வந்தா ரத்தம், அதுவே மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அதே தான். இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல். டெல்லி போராட்டத்தில் மோடியுடைய இமேஜை பலவீனப்படுத்தணும். மோடியுடைய இமேஜை இவங்களால் அடிச்சு உடைக்கவே முடியல. அது மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. உலக அரங்கிலும் சரி, இந்தியாவிலும் சரி, மோடியோட இமேஜை இவங்களால சரிக்கவே முடியல, எதுவும் பண்ண முடியல. நீங்க அந்த இமேஜை டேமேஜ் பண்ணாம மோடியை எலெக்ஷன்ல தோக்கடிக்க முடியாது. அதனால தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறத உருவாக்கி ஜென்சி இளைஞர்கள் அத்தனை பேருமே பிரதமர் மோடி அவர்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் பாஜகவுக்கும் எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு முயற்சி நடந்திருக்கு. இப்போ மோடியோட இமேஜை காலி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவரை சின்ன பசங்களை வச்சு திட்ட வைக்கிறது. இது எல்லா ஊர்லேயும் நடக்கக்கூடிய ஒரு. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? நீங்கள் திமுகவுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, காமராஜருடைய பிம்பத்துக்கு முன்னாடி அண்ணாதுரையோ கருணாநிதியோ யாருமே கால் தூசுக்கு கூட பெறமாட்டாங்க. ஆனால் அவரை எப்படி வீழ்த்தினாங்க? அவருடைய பிம்பத்தை, அவருடைய இமேஜை உடைக்கணும். அவருடைய இமேஜை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? மேடை வரும் அவதூறு பேசினாங்க. அவங்களுடைய முரசொலி பத்திரிகையில் அசிங்கமாக கார்ட்டூன் போட்டாங்க. காமராஜர்லாம் ஒன்றும் பெரியாள் கிடையாதுங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பை சாதாரண ஒரு மனிதனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா சாதாரண மனிதன் அவரை ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் மாதிரி ஒரு ஆள் இருக்க முடியுமா? அவரை தவிர வேற யாராவது முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த சாமானிய மனிதன்கிட்ட இருக்கிற அந்த பிம்பத்தை உடைக்கணும். மோடி எல்லாம் ஒன்றும் ஒரு ஆளே கிடையாதுங்க, பாருங்க 15 வயசு பொண்ணு திட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக அவருடைய இமேஜை டேமேஜ் பண்றது தான் இவங்களுடைய பிளான். இதை திட்டம் போட்டே பண்ணியிருக்காங்க சிஜேபி. அதற்கு வீடியோ ஆதாரங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. சிஜேபியை சேர்ந்த சில நபர்கள் மைக் எடுத்துக்கிறாங்க. ஒரு கேமராமேனோட அப்படியே கூட்டத்துக்குள்ள நடந்து போறாங்க. அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்துக்குள்ள நடந்து போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்கள் இவங்க கிட்ட எல்லாம் மைக்கை நீட்டி நீங்க கருத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அவங்க கண்ணா பின்னான்னு திட்டி ஒவ்வொரு கிளிப்பையும் அப்லோட் பண்ணி அதை வைரலாக்கி, அப்ப இதனுடைய டார்கெட் என்ன? மோடியோடைய இமேஜ். ஆனா மோடி என்ன பண்ணியிருக்காரு? நீ என்னோட இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறியா? என்னுடைய இமேஜை நான் எப்படி தூக்கி நிறுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு? இங்க பாருப்பா, சின்ன பசங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அவங்க அவதூறாக பேசியிருக்காங்க, என்னோட அம்மாவை பற்றி பேசியிருக்காங்க, மனைவியை பற்றி பேசியிருக்காங்க. அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம். நான் அவங்கள மன்னிச்சுட்டேன், நான் அவங்க பேசினதையே மறந்துட்டேன். அவங்களையும் நம்மளோட சேர்த்துப்போம். நம்ம நாட்டுடைய முன்னேற்றம் தான் நம்மளுக்கு முக்கியம். நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு அவர்களும் பங்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அவங்களையெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது தன்னை பற்றி, தன்னுடைய தாயாரை பற்றி அவதூறாக பேசிய மோடி அவங்களை எல்லாம் மன்னிச்சிடுறாரு. ஆனால் அந்த மோடியை பார்த்து தான் இவங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அவர் ஒரு டிக்டேட்டர், ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சர்வாதிகாரி பண்ற வேலையாது. எந்த சர்வாதிகாரி மன்னிச்சு விட்டுருக்காங்க? இதுவே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் சர்வாதிகாரம்னா என்னன்னு. திமுக ஆட்சியில் நம்ம பார்த்தோமே, சமூக வலைதளத்தில் யாரெல்லாம் திமுகவை விமர்சித்தார்களோ, ஸ்டாலினை விமர்சித்தார்களோ, வீடு புகுந்து கதவை உடைச்சு கைது பண்ணாங்கல்ல. இன்னைக்கு வழக்கு மட்டும்தான் போட்டிருக்கு, யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. நல்லா கேட்டுக்கோங்க. நான் இதைத்தான் ஆரம்பத்திலிருந்தே வலியுறுத்திட்டு இருக்கேன். அவதூறு பரப்பினால் தாராளமாக வழக்கு போடுங்கள், ஆனால் கைது செய்யாதீர்கள். அது திமுகவுக்கும் சரி, பாஜகவுக்கும் சரி, விஜய்க்கும் சரி. இன்னைக்கு விஜய் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரெஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க வழக்கு போடுங்க. வழக்கு அவங்க கோர்ட்ல சந்திச்சுக்கிட்டோம். டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறது எதுவுமே பண்ண முடியாது. அதை கொண்டு போய் நீங்க நீதிமன்றத்தில் ஆதாரமா காட்டுங்க. நீதிமன்றம் அவருக்கு தண்டனை கொடுக்கட்டும், இல்ல நீதிமன்றம் அவங்கள விடுதலை பண்ணட்டும். ஆனா அரசாங்கம் அவங்கள கைது செஞ்சு அவங்கள அலைக்கழிக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். இப்போ பாஜக யாரையும் கைது பண்ணல, வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு போட்டதுக்கே எதிர்க்கட்சிகள் எல்லாம் பயங்கரமா குதிக்கிறாங்க. இப்போ இதை ஆதரிக்க வேற செய்யறாங்க. சின்ன சின்ன பசங்க மேல வழக்கு போட்டு அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்லாம் கேட்குறாங்க. நீங்க போட்டீங்களே, அப்ப தெரியலையா அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது?
எத்தனை பேர் மேலே நீங்கள் வழக்கு போட்டீங்க, எத்தனை பேரை சிறையில் அடைச்சிங்க, எத்தனை பேர் மேலே குண்டர் சட்டம் போட்டீங்க, அவங்களுடைய எதிர்காலம்லாம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? இவங்க செஞ்சா அது சரி, அதுவே பாஜக செஞ்சா அது தப்பு. இப்படித்தான் இருக்கு இவங்களுடைய அரசியல். மோடி அவர்கள் நேற்று வெளியிட்ட அந்த வீடியோ மூலமாக அவருடைய இமேஜை மறுபடியும் தூக்கி நிறுத்திட்டாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? ராகுல் என்ன பண்ண போறாரு? இல்லை சிஜேபி என்ன பண்ண போறாங்க? சிஜேபியில் இருக்கிறவங்கெல்லாம் இதை நியாயப்படுத்துறாங்க. மோடி மேல சில விமர்சனங்கள் வரத்தான் செய்யும், அதை அவர் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அந்த விமர்சனத்தை நீங்க ராகுல் மேலேயும் வைங்க. சிஜேபி அப்படிங்கிறது அரசியல் கலப்பில்லாத ஒரு இயக்கம். நீங்க இங்க மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் உங்களுக்கு எதிரி தானே. அது என்ன பாஜக மட்டும்? காங்கிரஸ் ஆட்சியில் இந்த தப்பு நடக்கலையா? இப்ப காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் இந்த தவறு நடக்கலையா? அதை பத்தி இவங்க பேசுறாங்களா? பேசுறதே கிடையாது. பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, ஏங்க கர்நாடகாவில் இப்படிலாம் நடந்திருக்கு, பஞ்சாப்ல நடந்து ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலைங்க, ஒரு அரெஸ்ட் கூட பண்ணலீங்க அப்படின்னு கேட்டா அதை அப்படியே கடந்து போறாங்க அவங்க. என்ன சார் உங்க அரசியல்? என்னங்க சார் உங்க சட்டம்? பாஜகவுக்கு மட்டும் வாய் திறப்பேன், அதுவே எதிர்க்கட்சிகள் செஞ்சா அதை பத்தி பேச மாட்டேன். அப்ப நீங்க யாரு? அவங்களுடைய ஜால்ரா, அவங்களுடைய பீட்டிங், அவர்களை காங்கிரஸை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக நீங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதானே இன்னைக்கு மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்கல்ல. இதுல வேற அரசாங்கத்தை கடுமையா மிரட்டிட்டு இருக்காங்க. நீங்க கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கலைன்னா மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்ல இன்னொரு சௌரவ் தாஸ்னு ஒருத்தர் சொல்றாரு, கேஸ் போட சொன்னது உச்சநீதிமன்றம்ங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சொல்றாரு. அப்ப நாங்க உச்சநீதிமன்றத்துக்கிட்டே டீல் பண்றோம் அப்படிங்கிறாரு. யாரா நீங்கள்லாம் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? உச்சநீதிமன்றம் எப்படி உங்களோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தும்? சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அதை சந்திச்சு தானே ஆகணும். ஆனா அந்த அளவுக்கு கூட அறிவில்லாம இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணி இவங்க மாற்றத்தை கொண்டு வர போறாங்களாமா. அதை நம்மெல்லாம் நம்பணுமாமா. அதனால இவர்கள் எல்லாம் யார், எதற்காக இதெல்லாம் நடக்கிறது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லாம் என்ன நடந்தது, உலகமெங்கும் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் சேர்த்து பார்த்து மக்களாகிய நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும்.